வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் கருப்பு உளுந்தை வச்சு உளுந்தங்களி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கருப்பு உளுந்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்துல 1/4 பங்கு பச்சரிசி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை காஞ்சிச்சு. இந்த உளுந்து பருப்பு கொட்டி வறுத்தலாம். இந்த உளுந்தங்களிக்கு நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்தில் பண்ணுங்க. ஆனால் கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லது. வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. உளுந்து நல்லா வறுந்துருச்சு. இந்த உளுந்து வந்தது தெரியலனா கூட வாயில் வெட்டு போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். கடுப்பு முடுக்குன்னு சத்தம் வரும், அதிலே வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். உளுந்து வந்துச்சு, எடுத்துடலாம். அடுத்து பச்சரிசி வறுத்தலாம். ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பச்சரிசியை போட்டு வறுத்தடலாம். பச்சரிசி வறுந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து இதையும் ஆற வச்சிடலாம். இந்த பவுலில் அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ வெல்லம் இருக்கும், கருப்பட்டி வெல்லம். இதை வந்து போட்டு ஒரு கிண்ண பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். மண் இருக்கும், அதுக்காக தான். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் வெல்லம் இருக்கும். இது 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கருப்பட்டி வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சாதா வெல்லம் கூட போட்டுக்கலாம். ஆனால் கருப்பட்டி வெல்லம் தான் ரொம்ப நல்லது. வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும், பாகுபதம் தேவையில்லை. கரைஞ்சிச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு வடிகட்டிக்கலாம். ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாராக இருக்கணும். பொடி ஆகிடுச்சு. நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடி பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் ஜலிச்சிக்கலாம். மாவை ஜலிச்சு முடிச்சாச்சு. இப்போ களி பண்ணிடலாம். வெல்லம் எவ்வளோ எடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். மிச்சம் இருக்கிற மாவை கூட நம்ம இன்னொரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதை எடுத்து வச்சேன். மாவை இதில் போட்டு வெல்லம் தண்ணியை ஊற்றி கலக்கிடலாம். வெல்லம் தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். மண் இருக்கும், அதுக்காக தான் வடிகட்டுறது. ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கலாம், இனிப்பு உரைக்கிறதுக்காக. மாவை நல்லா கலக்கிக்கலாம். கட்டி கட்டியாக இருக்கும், கை வச்சு கூட கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கியாச்சு. தண்ணியில் கலக்க முடியலன்னா கை வச்சு கூட கலக்கிங்க. வெல்லம் தண்ணியை ஆறின பிறகு ஊற்றுங்க. அப்போ தான் கையை வச்சு நல்லா கலக்க முடியும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி நல்லா கலரி விடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தீயை கம்மி பண்ணிடலாம், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கைவிடாமல் கலரினே இருக்கணும். இந்த உளுந்தங்களி மாசமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பிரசவம் ஆன பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. பெரிய பொண்ணான பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. இது இடுப்புக்கெல்லாம் நல்ல வலுவு. பெரியவங்களது சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம். எல்லாம் ஆண் பெண் எல்லாரும் சாப்பிட்லாம். மூட்டு வலி கூட வராமல் இருக்கும் இதை சாப்பிட்டா. இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது, முதுகு எலும்புக்கு ரொம்ப நல்லது. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிடலாம். அதில் 1/2 கப்பு எண்ணெய்க்கு ஊற்றினேன் நான். ஒரு 100 மில்லிகிராம் இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த அளவு மாவுக்கு, இந்த அளவு வெல்லத்துக்கு இந்த அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா உறிஞ்சி உள்ளே போயிடும். இப்போ திருப்பியும் கொஞ்சம் நல்லா கெட்டியாவாக மேலே வரும் எண்ணெய். அது வரைக்கும் கலரினே இருக்கணும். இப்போ எல்லா எண்ணெயும் உள்ளே இழுத்துக்குச்சு. வெந்த பிறகு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் பதம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். தீயை கம்மியாக வச்சு இப்படி மாதிரி கலரினே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். முதல்ல உள்ளே இழுத்துக்கும். எண்ணெயெல்லாம் ஊற்றின எண்ணெயெல்லாம் இழுத்துக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கலரினே இருக்கும். மேலே வரும். அப்போ தான் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடிக்கனமான பாத்திரமாக வச்சுன்னு செய்யுங்க. இது ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். எண்ணெயெல்லாம் நல்லா மேலே எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும். உளுந்தங்களி இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி நிறுத்திடலாம். பருப்பெல்லாம் வறுக்கிறது இல்லாமல் இந்த மாவை கரைச்சி வெல்லத்தோடு சேர்த்து வச்சு வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. வெளியே வச்சு சாப்பிட்டாலும் 2 நாளைக்கு சாப்பிட்லாம். இது கெடாது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.